Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து குக்கர்ல தாங்க பண்ண போறோம். அடுப்புல வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்ட பின்னாடி இதில் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. 4 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததும் கையில் ஒரு பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறேங்க. இது வீட்டிலே அரைச்ச மசாலா தான். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசம் போன பின்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போன பின்னாடி இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி இப்போ நல்லா கலந்து வரட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்த பின்னாடி இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாமே ஒன்றா சேர்ந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து கரெக்டாகவே இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வரட்டும். சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்ச பின்னாடி நான் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேங்க. 1.5 கப் அளவுக்கு அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்தேன் 20 நிமிஷம். சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும் கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மசாலா கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துக்கிட்டோனோ அதே பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்களா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பெல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொதி வர டைமில் குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாங்க. விசில் போட்டு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வந்து வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கமகம பிரியாணி வந்து தயாராகிடுங்க. அரிசியெல்லாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்து பிரியாணி தயாராகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.